ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேண்டி குட் டே எபிசோட் 11. நான் போடுற சீரீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் முடிய போகுதுப்பா. அதை நினச்சா கவலையாக இருக்குது. அதனாலேயே எனக்கு எபிசோடுக்கு இந்த 11 12 எல்லாம் போடுறக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, போட்டு தானே ஆகணும். வாங்க பார்க்கலாம். எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்லேயே அப்படியே நம்ம யாக்கை காணோன்னு தேடிட்டே வர, கிடச்சானா இல்லையாடாங்கிற மாதிரியே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். யாக் எங்கன்னு பார்த்தா அப்படியே நம்ம டியோட மடியில் படுத்திருக்க. டி அவன் முதுகில் மசாஜ் பண்ணிவிட்டு அவனை அப்படியே மடியில் படுத்து தாளாட்டு படி தூங்க வைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி அவனை பார்த்துட்டு, என்னாச்சு, நீ ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லி டி யாக்க பார்த்து கேட்க, நான் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி அப்படியே இறங்கி உட்காரான். சரி, இப்போ நான் ஃபுல் சார்ஜில் இருக்கேன், அப்படியே எனக்கு கொஞ்சம் பவர் சார்ஜர் கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டியோட பக்கத்தில் போய் அவன் கன்னத்தில் க்யூட்டாக அழகாக யாக்க ஒரு கிஸ் பண்ண டி அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். எல்லாம் ஓகே, தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டாடா அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையிலேயே ஒரு தட்டுறான். டி, இங்கே பாரு, இன்னும் அதெல்லாம் முடியல, நீ மட்டும் இந்த ஃபைட்டில் தோற்று போன அவ்வளோதான், பார்த்துக்கோ சரியா, கமான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டி அவனை பார்த்து சொல்ல, ஓகே ஓகே நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அங்கே ஃபைட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஃபைட்டு டீப்பாக போயிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது நம்ம யாக்கு பையன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்க எப்படியோ ஆப்போசிட்டில் இருக்கவனை போட்டு தள்ளிட்டான். ஒரு வழியாக வின் பண்ணிட்டான் யாக்கு. செம்ம ஹாப்பி எல்லாருக்கும். டீக்கும் ஹாப்பியாக இருக்கு, ஐன்னு ஜாலியாக எல்லோரும் குதிக்க ஒரு வழியாக அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து யாக்கோட ஷோல்டர் பெயினை செக் பண்ணிகிட்டு இருக்காண்டி. உனக்கு இன்னும் வலிக்குது அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, லைட்டாக வலி இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப சீரியஸாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே பாரு, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஒன்றும் இல்லை, ஆனால் அதுவே பெரிய பிரச்சனையானா உனக்கு தாண்டா பிரச்சனை. நாளைக்கு முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஃபுல்லாக உன்னை செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கணுன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு முக்கியமான பாக்ஸிங் மேட்ச் இருக்கே, நான் சாம்பியன்ஷிப் பக்கத்தில் போயிட்டேன், முடிச்சுட்டு வந்துடுறேனேன்னு சொல்ல, இங்கே பாரு, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து முதல்ல உங்கள் கைக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மாதம் கண்டிப்பாக நீ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னது 3 மாதமா? அதெல்லாம் முடியாது டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு கண்டிப்பாக வின் பண்ணணும், அதுக்கப்புறம் எதுவுமே பார்த்துக்கலான்னு சொல்ல, இங்கே பாரு, நீ அந்த மாதிரி நினைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி சீரியஸாக இருந்தால் தான் அப்படி பண்ணணும். ஒரு சின்ன பிரச்சனையாக ஜஸ்ட்டு பிசியோதெரப்பி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு 3 வாரத்தில் சரியாயிடும். அது கண்டிப்பாக நீ பண்ணி தாண்டா ஆகணும். உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல, என்னதான் இருந்தாலும் மேட்ச் முக்கியம், அதை விட நீ எனக்கு முக்கியம். உன்னை செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி செக் பண்ணால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காயா, டாக்டர் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சாம்பியன்ஷிப் டைட்டில் வேணும், அதான் எனக்கு ரொம்ப இப்போதைக்கு முக்கியம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அவன் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே டீக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, அவனை கம்ஃபர்ட் பண்ணலாங்கிற மாதிரி அப்படியே 2 ஷோல்டர்லையும் கை வச்சு அவனை பார்க்குறான். கண்டிப்பாக நானும் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நானும் உன்னோட டீம் தானே, ஸோ அப்போ நான் உன் பக்கத்தே இருக்கும்போது உனக்கு ஒன்றுமே ஆகாது, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்க. அடுத்தது 2-3 நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. டியோட வீட்டில் தான் இப்போ யாக்கு இருக்கான். ஃபோன் பண்ணிவிட்டு, ஏண்டா மேட்ச் வரப்போது என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குல்ல, சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணணும், வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆரம்பிக்கணும் ட்ரைனிங்னு சொல்லிகிட்டே இருக்க. சரி ஓகே ஓகே நான் வருவேன்னு சொல்ல, இங்கே பாரு யாக், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த கண்டிஷனில் உன்னால் ஃபைட் பண்ண முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கோ. ஆல்ரெடி நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல டி அவனை பார்த்து ஒரு முறைக்கிறான். சரி விடு, எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கோ, உன்னோட ஷோல்டர் ரொம்ப முக்கியம். இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, அப்புறம் அந்த மெசன் கூட தானே ஃபைட் பண்ண போகிறோம், அடுத்த ஃபைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது இவனோட ரோல் மாடல்னு சொல்லலாம். இவனுக்கு இந்த மஷோனை ரொம்ப பிடிக்கும். அவனோட மேட்சுக்கு ஒரு டைம் போயிருக்கும்போது, ப்ளீஸ் மஷோன் எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப சூப்பர், நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, நானும் உங்களை மாதிரி ஒரு பாக்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், உங்களை மாதிரி ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவன் அமெரிக்கா, ஸோ அவனுக்கு இவன் பேசுகிற தாய் புரியல. என்னென்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்க அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல, சரி ஓகேன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டு அவன் தோளில் கை வச்சுட்டு, உன்னால் கண்டிப்பாக அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் போக, இதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது யாக்குக்கு. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டானேன்னு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே டி கிட்ட சொல்ல, அப்படியே சொல்லிட்டு போனா, ஆமாம் உன் கனவு நடக்கவே நடக்காதுன்னு முன்னாடி எப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஆமாம், அவன் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது தெரியுமா, நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நான் ஹீரோவாக நினச்ச ஒருத்தர் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடான்னு நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது அது எவ்வளோ ஒரு வலி தெரியுமான்னு சொல்ல, யாக் நீ இந்த மாதிரி நினைக்கிற, நீ வேறு மாதிரி யோசிச்சுப்பாரு, ஒரு வேளை நீ உன்னோட கெரியரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க,
அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஏய் வேற ரொம்ப ஓவராக பேசுகிறான். அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத, அவன் கண்டிப்பாக இன்னும் சாம்பியன் தான். அடுத்தவங்கள பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும். ஷோல்டர் பையனை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் அதுலேயே ஒன்று ஆஃப் பண்ணிடுவான்டாங்கிற மாதிரி சரி சொல்கிறான். அவனை பார்த்து நடந்துக்கடா, அவன் டர்ட்டி கேம் நல்லா விளையாடுவான் தெரியுமான்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கை வெளி சரியாயிடும், இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பெல்ட்டை நான் எடுத்துருவேன், இருந்தாலும் நீ கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சசாக்கி சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட ஈஸியாக ஃபைட் பண்ண முடியாது, நீ அதை புரிஞ்சுக்கோ, அவன் அவ்வளோ ஈஸி கிடையாது, டர்ட்டி கேம் விளாண்டு உன்னை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், நீ நினைக்கிற மாதிரி அவன் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்ல, பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசுகிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே இவனுக்கான அந்த மில்க் அங்கே இருக்குது. டெய்லி இது குடி உனக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி வண்டி அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அதை எடுத்து குடிச்சிட்ருக்கான். ஆக்சுவலி அது ஒரு ஸ்பான்சர், இப்போல்லாம் ஜேஎம்எம்ல அதிகமாக ஸ்பான்சர் தானே வருது. அதை குடிச்சிட்டு அப்படியே அங்கே டேபிள் மேலே இருக்க அப்பா அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்க அந்த கருப்பு உருவம் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செகண்ட் அவன் அப்படியே ஸ்டன் ஆன மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எப்பயும் போல இவங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு கட்டுவாங்களே அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே அப்படியே ஜோக்கர் மாதிரி கெட்ட போட்டுட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக 2 பேரும் ரெடி ஆகிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டேன், அடுத்தவங்க எல்லாருக்கும் பிடிச்ச பன்னி வரப்போகுது அப்படின்னு சொல்லி குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க, டாக்டர் வண்டி என்னது, எங்களுக்கு யாக் தான் வேணும், யாக் எங்கே காணோன்னு சொல்ல, யாக் இதோ வந்துட்டே இருக்காருன்னு சொல்ல, அப்புறம் எல்லோரும் யாக்குன்னு கத்திக்கிட்டே இருக்க, யாக் அங்கேருந்து அப்படி க்யூட்டாக வரான். யாக்கை பார்த்தோன்னே குழந்தைகளுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி ஆகிடுது. யாக் வந்தாச்சுன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளாப் பண்ண, எல்லோரும் ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பலூனில் நான் புதுசாக ஃப்ளவர் செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி மேஜிக் பண்ணுறேங்கிற மாதிரி பலூனில் என்னென்ன பண்ண முடியுமோ குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். எல்லா குழந்தைகளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே டெம்மு மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்களா, எல்லாருமே ஒன்று மாற்றி குழந்தைகளுக்கு கொடுத்து விளையாண்டுட்டே இருக்க, இங்கே அப்படியே எல்லாரும் என்னோடய ஃப்ளவர் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த குட்டி பையன் கிட்ட காட்டுறான். வாவ் ரொம்ப சூப்பர் செம்மையாக இருக்குதுன்னு சொல்ல, சரி உங்களோட ஃப்ளவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய ஃப்ளவரா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். அது வந்துன்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்க, அது டாக்டரோட ஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல, என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியாமல் எந்திரிச்சு நிற்க, கண்ணை மூடி திரும்பி நில்லு, அப்புறம் திரும்பி பாருன்னு சொல்ல, அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்ப அவன் முன்னாடி இந்த ஒயிட் கலர் ஃப்ளவரோட அப்படியே அங்கே நிற்கிறான் யாக்கு. எல்லோரும் ஹாப்பியாக அவனை பார்த்துட்டே இருக்க, அதை பார்க்கும்போது டிக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது அப்படியே நம்ம டாக்டர் டெரர் வேறு பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தள்ளி நின்று பார்த்துட்ருக்க, எல்லோரும் யாக் வண்டின்னு சொல்லி அப்படியே கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம். அப்புறம் அவனை பக்கத்தில் போய் அப்படியே இழுத்து ஹக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு யாக் கேட்குறான், இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்காக கூப்பிட்டப்போ இதே மாதிரி தானே பண்ணான், இந்த டைம் கொஞ்சம் ஓவராக பண்ணுற போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் காதில் சொல்ல, இந்த டைமு இது போய் கிடையாது, இது உண்மையானது, உண்மையாக அவனுக்காக கொடுக்கணுன்னு வந்திருக்கேன் என் பேபி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அப்படியே டிக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெக்கமாக வருது சார் இருக்குது, அப்படியே திரும்பி ஒரு மாதிரி இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது டெம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல், நான் வர இருன்னு சொல்லி அப்படியே எஞ்சி அந்த பக்கம் போயிடறா. ஆக்சுவலி உள்ளக்குள்ளே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, நமக்கு தான் அது தெரியல. சரி ஓகேன்னு வந்து இங்கே காஃபி குடிக்கலான்னு சொல்லி அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காயின் போட்டு எடுக்கிறா, சுத்தமாக வரவே மாட்டேங்குது. மிஷின் என்ன வரலான்னு தட்டி பார்க்க டாக்டர் டேர் அங்கே வந்து டக்குன்னு தட்டி கொடுக்குறான். இந்தா வந்துருச்சு, இந்த மிஷின் கொஞ்சம் பழசு, அப்பப்போ இப்படி தான் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு டைம் சொல்ல, நீங்களும் டாக்டர் வண்டி கூட வந்திருக்கீங்களா அந்த ஆக்டிவிட்டிக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் யாக்கோட ஃப்ரெண்டு, ஸோ போன டைம் கூட இங்கே தான் வந்தோம், ஸோ அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தான், அதனால் வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ஓகே நல்லது தான், உண்மையாகவே நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தான் பண்ணுறீங்க, எல்லாம் நல்லா இருக்குது, உங்கள் சிரிப்பு கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி டெரர் அப்படியே டெம்முக்கிட்ட வளைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த டாக்டர் பொண்ணு ஓடி போயிடுச்சு, டியும் போயிட்டான். நம்ம காலையிலேயே என்ன பண்ணலான்னு டெம்மை கரெக்ட் பண்ண வந்துட்டான் போல். டெம்முக்கிட்ட என் பேர் டாக்டர் டெருன்னு சொல்ல, என்ன சொன்னீங்க, என் பேர் டெர், சப்போஸ் நம்ம மறுபடியும் மீட் பண்ணால் என் பேரை நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போக, பாய் டெம்முன்னு சொல்கிறான். இப்போ பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள், ஒருத்தையை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான் டெரரு. அடுத்த ஒரு வேளை இங்கே எல்லாம் வர, இங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருக்க, ஒரு பையன் ஓடி வந்து, யாக் இது உங்களுக்கு என்னோட கிஃப்ட், கண்டிப்பாக நீங்கள் தானே என்னோட ஹீரோ, நீங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ட்ராஃபியோடு வரணும்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லா குழந்தைகளும் ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, சாக்லேட் அது இதுன்னு எல்லாமே கொடுக்க, இதெல்லாம் பார்க்கும்போது யாக்குக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. எல்லா குழந்தைகளும் ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஹாப்பியான மூமெண்ட்டில் அப்படியே கொடுத்துட்ருக்க, எல்லாத்தையும் வாங்கும்போது யாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கான். சேம் டைம் அடுத்து செர்ரை பார்த்து ஒரு பாப்பா சொல்லுது, நீங்கள் நல்லா அழகாக கதை சொல்கிறீங்க, நான் அடிக்கடி வந்து உனக்கு
கதை சொல்வேன். ஓகேவான்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ரொம்ப ஹாப்பியாக 2 பேர்கிட்டையும் பேசுது. ரூமுக்கு போகலாமான்னு சொல்லி நான் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுது அந்த பாப்பா. அந்த பாப்பாவை பார்க்கும்போது ஏய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். எனக்கு இந்த பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு பாப்பா நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல, நீ உண்மையாக தான் சொல்கிறியான்னு சரி கேட்க, ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பாப்பா நமக்கும் வேணும், நம்மளும் இதே மாதிரி ஒரு பாப்பாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாசிபிள் இருந்தால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செரு பையனுக்கு லைட்டாக வெக்கமாக வர 2 பேரும் க்யூட்டான மூமெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. சேம் டைம் அடுத்து இங்கே காஸ்டியூம் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்குறான் நம்ம டி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல எதுக்கு பயம்? ஆமாம் குழந்தைகள்லாம் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. சப்போஸ் நான் தோற்று போயிட்டேன் என்ன பண்ணுறது? எதுக்கு தோற்று போகிறேன்? எனக்கு கேம்லேயும் வின் பண்ணணும், பாக்ஸிங்லேயும் வின் பண்ணணும், உன்னோட மனசையும் வின் பண்ணணும், எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல ஏன்டா இப்படி பேசுகிற நீன்னு சொல்லி ஒரு மாதிரி கவலைப்படுறாண்டி. ஏன் இப்படி இருக்கு நீ? ஏன்னு தெரில, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா, கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாத்துலேயுமே வின் பண்ணணும். நான் இந்த டைம் சீரியஸாக இருக்கேன். அதாவது அந்த மஷோன் கூட சண்டை போகிறதும் சரி, உன் கூடயும் சரி, எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியம். அதாவது 2 டாஸ்க்குமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யாக் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். நீ இவ்வளோ சீரியஸாக பேசுகிற? ஆமாம் என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் போய் கிடையாதுல்ல, உண்மைதானேன்னு சொல்ல நீங்கள் பாரு இதே மாதிரி பேசிகிட்டே இருக்காத, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் மாட்டிகிட்ருக்கான். அவனை பின்னாடி அப்படியே யாக்க ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் டீக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னால் வின் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் இப்படி ப்ளஷ் ஆகிட்டே இருக்க? நீ ப்ளஷ் ஆக எனக்கு இன்னும் சீரியஸாக தான் இருக்குது ஓ மேட்டரில் அப்படின்னு சொல்லி யாக்கு அவனை பார்த்து சிரிக்க, ஏய் பேசாமல் இரு, நீ தோற்று போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன், நான் தோற்று போனால் கூட நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டாகவே இருப்பியா அப்படின்னு டியை பார்த்து யாக் கேட்க, இங்கே பாரு நீ இந்த மாதிரி பண்ணுற, உன்னை பற்றி நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிற, உன்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லையான்னு சொல்லி கேட்க, எல்லாம் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணாத, எல்லாமே கரெக்டாக வரும், கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி அப்போ உன்னோட லவ்வை நான் வின் பண்ணணும்னான்னு சொல்ல, இங்கே பாரு திரும்ப நீ இப்படியே தான் வந்து நிற்பேன், நீ பேசாமல் இரு, எனக்கு பயம் அதில் மட்டும் இல்லை இதுலேயும் தான், நான் உன்னையும் வின் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பவர் சார்ஜர் வேணும் கொடுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவன் கன்னத்தில் ஒரு கீஸ் பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா இப்போ போ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கணத்தில் ஒரு கீஸு அந்த கணத்தில் ஒரு கீஸுன்னு 2 கணத்தையும் மாற்றி காட்டுறான். அப்புறம் நெத்தியில் ஒரு கீஸுன்னு அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு. அடுத்து டியும் காவும் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க, இப்போ உன்னோட ஸ்காலர்ஷிப் எந்த லெவலில் போயிட்டுருக்கு, எனக்கு என்னமோ நீ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், டாக்டரை டெரரை விட நீ ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன், எல்லோரும் உனக்கு தான் ஓட்டு அதிகமாக பண்ணுவாங்க, உண்மையாக தான் சொல்கிறியாடா, இருந்தாலும் இதை நம்ப முடியலடா என்னால் அப்படிங்கிற மாதிரி காவை பார்த்து சொல்ல, நம்பி தான் ஆகணும், எனக்கு என்னமோ நீ சூப்பராக பண்ணி அந்த மை குட் டே மை சாய்ஸ் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குடா, பேஷண்ட்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அது நல்லது தான், ஆல்மோஸ்ட் நீ சொல்கிற எல்லாமே ஓகே, ரைட் அண்ட் டெஸ்ட் இருக்குது, அடுத்த ஆப்ரேஷன் டெஸ்ட் வேறு இருக்குதுன்னு சொல்ல, என்னடா சொல்கிற, ஆப்ரேஷன் டெஸ்ட் வேறு இருக்கா? ஆமாம் அதையும் ப்ராப்பராக பண்ணணும், அதுவும் பண்ணாதான் வின் பண்ண முடியும். வெட்னஸ்டே டாக்டர் டெர்ரை என்னையும் மீட் பண்ண சொல்லி சீஃப் டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ எல்லாத்தையுமே பண்ணுவேன்னு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி காவை அவன்கிட்ட என்கரேஜ் பண்ணிட்டுருக்கா. காவுக்கு ஒரு மெசேஜ் வருது, காவோட பாய் ஃப்ரெண்டு போல், சீக்கிரமாக வான்னு சொல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்ல, ஏன்டா ஒரு மெசேஜ் உன்னோட டேட் கிட்டேருந்து வந்து நீ உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறியா, ஏன்டா உனக்கு யாக்கு இருந்தால் நீ எனக்கு கண்டுக்க கூட மாட்டேன், இப்போ தனியாக இருக்கேங்கிறனால தானே என்னை கூப்பிட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே எப்போ எனக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக இன்ட்ரோ கொடுப்பேன், வெயிட் பண்ணு, அவனை ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே பார்க்கலாம், சரி பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவை அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காண்டி. அந்த பாய் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா நம்ம விஆர் சீரீஸில் குள்ளுன்னு வருவான்ல, எப்படியாவது நம்ம பிஎம்ஐ கரெக்ட் பண்ண பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்ல அவன் தான் இவன். காவனை மீட் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரின்னு சொல்ல, ஓகேவா அப்படின்னு சொல்லி 2 பேர் அந்த பக்கம் போகிறாங்க. இவனை வச்சு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, திடீர்னு கடைசி எபிசோடுக்கு முன்னாடி வந்திருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அடுத்து அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக அப்படியே ரெடியாக இருக்காங்க 2 பேர், யாக்கும் அந்த மஷோனும் தான். ஸோ அவங்களுக்கான ஃபோட்டோ ஷூட், அதாவது பாக்ஸிங் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். ஸோ அதாங்க நடந்துகிட்ருக்கு. அந்த மஷோன் சும்மா இல்லாமல் கையில் வச்சுருக்க பெல்ட்டை வச்சு போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே இப்போ நம்ம யாக்கு ஒரு மாதிரி அப்படியே போஸ் கொடுத்துட்டே இருக்க, நீ கவலைப்படாத, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என்கிட்ட ஒன்று சொன்ன, என்னால் இதை பண்ண முடியாதுன்னு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்ல, நான் இப்போ சொன்னேங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். நீ ஒரு தடவை சொன்னில, அது இன்னும் நான் மறக்கல, உன் பெல்ட்டு கண்டிப்பாக நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, கண்டிப்பாக என் பெல்ட்டை வாங்கறதுக்கு நீ ட்ரை பண்ணு, இப்போயும்
உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, உன்னால் பண்ண முடியாது பாரு அப்படிங்கிற மாதிரி மசோன் கொஞ்சம் திமிராக தான் பேசிகிட்டு இருக்கான். இங்கே டீப்பாக ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கா. இவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறது தான் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம யாக்குக்கு எப்பயும் போல் அந்த கனவு ஒரு சாம்பியன்ஷிப்பில் அப்படியே அழகாக வின் பண்ணி கையில் மெடல் வாங்குறான். பட் அந்த ட்ராஃபியை கையில் வாங்கின அடுத்த செகண்ட் அங்கே அம்மா அப்பா யாரும் இல்லை. அம்மா எங்கே அப்பா எங்கன்னு சொல்லி கேட்க அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். வேகமாக இங்கே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அவனோட லைஃப்பில் நடந்த இந்த மூமெண்ட்டை வந்து அவனால் எப்பயுமே மறக்க முடியாது. இந்த மூமெண்ட்னால தான் அந்த கருப்பு உருவம் இவன் கண்ணு முன்னாடி அப்படியே இவனை தொடர்ந்து வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் நினச்சிட்டு தூக்கத்தில் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இவன் அழுகிறத பார்த்து அப்படியே டி அவனை வந்து ஹக் பண்ணிக்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இவனும் தூங்கிட்டான். மார்னிங் எழுந்த உடனே பக்கத்தில் டி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு இன்றைக்கி லீவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, சும்மா தான் உன் பக்கத்தில் க்ளோஸாக படுக்கணும்னு தோணுச்சு, அதனால படுத்தேன்னு சொல்ல, அப்படியா மறுபடியும் எனக்கு அந்த கனவு வந்துச்சு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி யாக்கு அவனை பார்த்து கேட்க அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். சரி படு அப்படின்னு சொல்லி 2 பேரும் படுத்துட்டே அப்படியே பேசுகிறாங்க. ஒரு மாதிரி கவலையாக இருக்குது யாக்குக்கு. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சேன். என் அம்மாவும் உன் பேரண்ட்ஸும் மேலே மீட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு என்னமோ தோணுச்சு கேட்கணுன்னு, என்னோடய கனவு வந்துச்சு அம்மாவை பற்றி, அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படியும் உன் அம்மா என் பேரண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி மூவில் இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி 2 பேர் இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு ட்ரைனிங் இருக்குல்ல, நீ ட்ரைனிங்க்கு போகலையான்னு டி கேட்க, இருக்குது. எப்படி நான் ட்ரைனிங்கு போனால் ஒருத்தர் போன தடவை என்னை பார்க்காம இருக்க முடியல, என்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அப்படியே அந்த டிஸ்டன்ஸை கூட நினைக்காம ஓடி வந்து பார்த்தாங்க. அவங்க மறுபடியும் வருவாங்கன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்ல, யாரை மிஸ் பண்ணது? நான்லாம் யாரையும் மிஸ் பண்ணவே இல்லைப்பா, நீ சும்மா அப்படி நினைக்கிற, நான் உனக்கு மெடிசன் கொடுக்க மட்டும்தான் அங்கே வந்தேன்னு சொல்ல, நம்பிட்டேங்கிற மாதிரி யாக்கு அவனை பார்க்க டி அப்படி இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். இப்படியே விட்டால் சரியாக வராதுன்னு யாக்கு அப்படியே போய் டி மேலே ஏறி படுத்துட்டு, அவனுக்கு பவர் சார்ஜ் வேணும் குடு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கழுத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, போதும் இந்த பவர் சார்ஜே எனக்கு போதுங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டு, அந்த மேட்ச் டே அன்னைக்கு நீ கண்டிப்பாக வருவீல, என் பக்கத்தில் என் கண்ணு முன்னாடி நீ இருக்கணும், இருப்பீல அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் ரிங்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ வந்துடணும் ஓகேவான்னு சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன், மேபி என்னால் வர முடியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, டாக்டர் வேண்டாம், நீ மட்டும் அப்படி பண்ணாத, நீ மட்டும் அங்கே இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், நீ வருவேன்னு சொன்னில அப்பப்போ நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் பெட்ஷீட் இழுத்து போத்தி அப்படியே படுத்துக்கிறான். யாக் விளையாடாது, எந்திரி, டைம் ஆச்சு கிளம்பணும் எந்திரி அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே எழுப்புறான். அவன் முடியாதுங்கிற மாதிரி அப்படியே படுத்திருக்க. இங்கே பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் இல்லாமல் இருப்பேனா? நான் தான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருப்பேன்னு. அப்புறம் எப்படி நான் இல்லாமல் இருப்பேன்? டெஃபினெட்லி நான் அங்கே இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கான ட்ரைனிங் இங்கே கொடுத்துட்ருக்கான். சீக்கிரம் பண்ணுன்னு சொல்ல அங்கே சஜாக்கி கூடயும் சேர்த்து மாற்றி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே ட்ரைனிங் ரொம்ப போயிட்டே இருக்குது. இங்கே பாரு, அவன் உன் வெயிட்டும் பார்த்துக்கோ, அவன் என்னதான் ஓல்டாக இருந்தாலும் அவனால் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுக்க முடியாது. அவனை பற்றி நீ தப்பாக நினச்சிக்காத, அவன் உனக்கு மேலே இருப்பான், அவன் கண்டிப்பாக டர்ட்டி ப்ளே பண்ணுவான், உன் கையோட வலி அவனுக்கு தெரியும், இன்னும் கை வலிச்சுட்டு தான் இருக்குது அப்படி தானே சஜாக்கி கேட்க, அது லைட்டாக இல்லை, சும்மா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இதை நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி யாக் சொல்லிட்டுருக்கான். நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காதடா, உன் உடம்பும் முக்கியம், நீ அவனை பற்றி தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏக்கு தான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்த சேம் டைம் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கான அந்த ஆப்ரேஷன், அதாவது எங்கள் ஸ்காலர்ஷிப்கான முக்கியமான ஆப்ரேஷன் பற்றி சீஃப் டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு. முக்கியமான ஆப்ரேஷன், இந்த பேஷண்ட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க முட்டிக்கு கீழே சரியான பெயின், ஸோ அங்கே நம்ம சர்ஜரி பண்ணணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படி? அது அவர் ஸ்மோக் பண்ணி அவர் லங்ஸ் எல்லாம் பிரச்சனை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரிக்டாக சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டாங்க. இப்போ நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டலையே மாற்றிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் பண்ணியே ஆகணும்னு சொல்ல எல்லாம் ஓகே. என்றைக்கு ஆப்ரேஷன் டேட்னு கேட்க ஆப்ரேஷன் டேட்டை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நம்ம டியோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. ஆப்ரேஷன் டேட்டும் மேட்ச் டேவும் ஒன்று, அதை பற்றி யாக்கிட்ட ஜிம்மில் சொல்லிகிட்ருக்க. அப்போ நீ வரமாட்டியா? அப்படிலாம் இல்லை, உன் ரிங்குக்குள்ளே நீ போகிறதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். நான் மட்டும் அங்கே ஒர்க் பண்ணல, என் கூட சேர்ந்து இன்னும் 3 டாக்டர் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நாங்கள் உன்னை பார்க்க வந்திருப்பேன். நீ இப்படி மூஞ்சியை வச்சுருக்க, நான் தான் வந்துடுவேன்னு சொல்கிறேன்லன்னு சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக், நீ என் கூட இல்லைன்னா என்னால் முடியாது, கண்டிப்பாக நீ வரணும், நீ அங்கே வந்தால் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்ல, இங்கே பாரு கண்டிப்பாக நான் அங்கே வருவேன், நான் வராமலாம் இருக்க மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. சரி
சரி ஓகே உன்னோட ஃப்ரீ டைம் கிடைக்குதுல்ல, சரி ஃப்ரீ டைம் தானே, சரி வா நான் உனக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இவன் வேறு சும்மா இருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் யாக்கு. அதுக்கப்புறம் கையை இப்படி வெயி, இப்படி லைட்டாக புஷ் பண்ணுன்னு சொல்லி அவனை பின்னாடி அப்படியே இது பண்ணிவிட்டு, இங்கே வலிக்குதா, வலி இருந்தால் சொல்லுன்னு சொல்ல அவன் லைட்டாக தலையாட்டுறான். இன்றைக்கி நைட் நீ என் கூட ஸ்டே பண்ணிக்கிறியா இங்கேயே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீ ட்ரைனிங் கேம்பில் இருக்க, ஸோ முடியாது, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நானும் ஆப்ரேஷனுக்கு போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குல்ல, நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல, சரி ஓகே ஓகே பரவாயில்ல, நீ கண்டிப்பாக வந்துடுவீல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் யாக். நான் வந்துடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், டக்குன்னு திரும்பி அப்படியே டியை ஹக் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீ, யாராவது வந்தால் அவ்வளோதான், அடுத்தவங்க திட்டுவாங்கங்கிற பயமே இல்லையா உனக்கு, யார் திட்டுவா, ஏய் தான், அவன் திட்டினா திட்டிட்டு போகிறான், அவனை நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ பவர் சார்ஜ் வேணும், அதுக்கு தான் ஹக் பண்ணேன்னு சொல்ல, ஏய் சும்மா இருடான்னு சொல்ல அவன் இந்த கணத்தில் கிஸ் பண்ணியே ஆகணும்னு காட்டுறான். முடியாதுன்னு டி சொல்ல, பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு அவன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ண, கிஸ்ஸை வாங்கினோடனே அப்படியே யாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய பவர் லெவல் அப்படியே ரெடி ஆகிடுச்சு தெரியுமா, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும், இன்னும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகலை, ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்ல, யாக் ப்ளீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி அவனை பார்த்து கெஞ்சி கேட்க, சரி ஓகே எங்கே வேணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல கண்ணத்தை மாற்றி காட்டிகிட்டே இருக்கான். அவனும் கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, ரெண்டு பேர் இங்கே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நில்லுங்கன்னு சொல்லி மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். சரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ, சூப்பர் ஷிப்பிங் கப்பல் இல்லை, சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகணும், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல டக்குன்னு யாக் போய் ஒரு கிஸ் பண்ணுறான். டேய் சும்மா இருக்க மாட்டியாடா, என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி டக்குன்னு கை எடுத்துகிட்டு, இங்கே பாரு இந்த பாக்ஸிங் கேம்பில் இருக்க எல்லாருமே வித்தியாசமாக இருக்கீங்க, போங்கடா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டி அப்படியே கோச்சிட்டு அந்த பக்கம் போகிறான். அதுக்கப்புறம் சரி யாக்கு பக்கத்தில் போய் நின்று அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சரி அவன் போயாச்சு, இன்னும் ஏங்க நிற்கிற, போடா மகனே போ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக போகத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி யாக்கு அந்த பக்கம் போக இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பார்த்துட்ருக்கான். அவனும் சிரிச்சுட்டே வர, அவங்களாம் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, நம்மளும் ரொமான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே சார் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போகிறாரு. அடுத்து இங்கே மேக்கப், அதாவது இதுவும் ஸ்பான்சர் தான்ப்பா, ஒரு சன்ஸ்க்ரீமுக்கு அடிக்கடி ஸ்பான்சர் வரவே சரியாக இருக்குது, இதை போய் என்னத்தை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சரி அங்கே உட்காந்துருக்க, கரெக்டாக அவனை பார்க்கறக்காக அங்கே நம்ம வரான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்து ரொமான்ஸ் பண்ண, அவன் கண்ணத்தில் அப்படி மாற்றி போட, சரி எல்லாத்தையும் அவன் கரெக்டாக பண்ணிடுவானா, கண்டிப்பாக அவன் பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது, நீ அவனை பற்றி கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா யாக்க நினச்சி சரி அவனை கன்வின்ஸ் பண்ண, அடுத்து இவனுக்கு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இப்போலாம் செப்பரேட்டாக அவங்கவுங்க ரூமில் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் டி எந்திரிக்க, கூடவே யாக்கும் அவன் வீட்டில் எந்திரிக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே டைமில் எந்திரிச்சு அவங்களோட டெய்லி டியூட்டியெல்லாம் மாற்றி பார்க்குறாங்க. ஸோ எப்பயும் போல் டி அவனுக்கான காஃபி அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்க, யாக்கிட்டேருந்து ஃபோன் வருது. யாக் அப்படியே அவன்கிட்ட பேச, என்னாச்சு யாக், என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ரெடி ஆகிட்டியான்னு சொல்லி கேட்க, நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன், இன்றைக்கி தான் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்தால் அந்த டே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும், சரி ஓகே கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கலாம் பாய்ன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண. அடுத்து இங்கே ரொம்ப ஏக்கு தான் டென்ஷனாக இருக்குது, நீ ஏன்டா நர்வஸாக இருக்க சரி கேட்க, எனக்கு நர்வஸாக இல்லை, ஆனாலும் நான் நர்வஸாக தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி அவனால் சண்டை போட முடியுமான்னு பயமாக இருக்குது, அவன் ஷோல்டர் பெயின் வேறு, அவன் ஏதாவது சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்கிறான். சரி நான் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்கான். கரெக்டாக அவன் பக்கத்தில் யாக் வரான். உன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், என்னோடய அண்ணாவாகவும் என்னோடய அப்பாவாகவும் என்னோட ஹீரோவாகவும் எப்பயுமே என் கூட நீ இருந்திருக்க, உனக்கு தாண்டா நான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம், உனக்கு விஷ் பண்ணணும், கண்டிப்பாக எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னா உன்னோட லக்கு தாண்டா எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி யாக் அப்படியே எமோஷ்னலாக பேசிகிட்டே ஏய்கிட்ட வர, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனும் எமோஷ்னலாக ஃபீல் ஆக, ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. கையில் ஃப்ளவர் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான், அது கோயிலேருந்து கொண்டு வந்தது போல், ஸோ புத்தா டெம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதை கொடுத்துட்டு அவன் எமோஷ்னலாக இருக்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி ஏயும் ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் எல்லோரும் வந்து அப்படியே ஜாலியாக அவங்க மூமெண்ட் போயிட்டுருக்கு. சேம் டைம் அடுத்து இங்கே ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக மிஸ்டர் ஸ்டெர்னு கேட்க, கண்டிப்பாக பேஷண்டோட உயிர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே ஆப்ரேஷன் போயிட்டே இருக்குது, ரொம்ப டீப்பாக அந்த ஆப்ரேஷன் போயிட்டே இருக்க, ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைட்டிங்க்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. யாக்கை பற்றியும் அந்த மஷோனை பற்றியும் மாற்றி பேசிக்க, இது எல்லாத்தையும் கேட்கும்போது யாக்குக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் டியும் இல்லையா, அவனால் சுத்தமாக இதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரில. அமைதியாக உட்காந்துருக்க இவனை தேடிட்டே அங்கே சேரும் ஏயும் வராங்க. என்னாச்சு யாக், நீ நல்லா இருக்கீலன்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, டாக்டர் இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்க,
ஆல்மோஸ்ட் வந்துருவாருன்னு நினைக்கிறேன், இப்போ வந்துருவேன்னு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, சரி அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துருவாங்கன்னு சொல்ல, நீ முதல்ல உன்னோட ஒர்க்கை பற்றி யோசிடா, கண்டிப்பாக நீ எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அது உனக்கு புரியுதா இல்லையா, ஃபோக்கஸ் பண்ணுடா இந்த மேட்ச்லன்னு சொல்லி சொல்ல, எனக்கு அது தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யாக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏய்க்கு தான் இவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு யாக்கு சொல்ல, ஏய்க்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அவன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான்னு இவனுக்கும் ஃபீல் ஆகுது. உடனே சரி அதை புரிஞ்சுக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இரு நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஏய் வா போகலான்னு சொல்லி கூப்பிட, ஏய்க்கு யாக்கை தனியாக விட்டுட்டு போகிறக்க மனசே வரல, அப்படியே நின்று அவனை பார்த்துட்டே இருக்க, நீ நட அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளாத குறையா சரி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போக, யாக் மட்டும் இங்கே தனியாக அப்படியே உட்காந்துருக்கான். யாக்கை பொறுத்த வரைக்கும் டி அவன் கூட இல்லை, அது ஒரு பக்கம், இந்த மேட்ச் எப்படி பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு அப்படியே டிக்கு ஃபோன் பண்ணுறான். டி ஃபோன் எடுக்கவே இல்லை. இங்கே ஆப்ரேஷன் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்குது, பேஷண்ட்டோட டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுங்கன்னு சீஃப் டாக்டர் சொல்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆல்மோஸ்ட் ஆப்ரேஷனும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஆப்ரேஷனும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கடைசியாக கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு, இவன் எதிர்பார்த்த டைமை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. டிக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சேம் டைம் டி ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி சரி காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி காவுக்கு ஃபோன் பண்ண, நீங்கள் டி கூட இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறான் யாக்கு. இல்லை நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், முக்கியமான ஒரு வேலையாக வெளியே வந்தேன், அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உன்னோட பிரச்சனை பரவாயில்ல, இப்போ அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டில அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் பேசினதை காட்டுறாங்க. இப்போ நான் 100% இல்லை 1000% கரெக்ட் ஆகிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு உருவமும் இப்போ கண்ணு முன்னாடி வரதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் டியோட அந்த ஹக்கிங் தான். அந்த ஹக்கிங்லேயே எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு நல்ல டாக்டர் கூட தான், நல்ல மனசு அவனுக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, சரி இப்படியே இருந்தால் சரியாயிரும், உன் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, பட் பொய் சொல்லியிருக்கான் நம்ம யாக்கு. அவன் கண்ணு முன்னாடி அந்த டாக்டர் காவுக்கு பக்கத்தில் அந்த கருப்பு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் அவன் வெளியே வரவே இல்லை. டாக்டர்கிட்ட கூட போய் சொல்லி நடிச்சிருக்கான் போல். ஸோ அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசினதா கரெக்டு தான், இப்போ எனக்கு அந்த கருப்பு உருவம் வரதே இல்லை, நான் நல்லா இருக்கேன், சீக்கிரம் சரியாயிரும்னு நினைக்கிறேன், சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் யாக். டி இல்லையேங்கிற கவலை தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. கண்ணாடியில் திரும்பி அப்படியே அவனோட முகத்தை அவன் பார்க்கலான்னு ட்ரை பண்ண, அவனுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குது. அந்த உருவம் அவனுக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. இன்னும் அவன் போய் சொல்லி நடிச்சிருக்கான், எல்லாமே சரியான மாதிரி. எப்படி இதுலேருந்து வெளியே வருதுன்னு ஒன்றுமே புரியாமல் யாக்கு ஒரு மாதிரி அப்படியே கவலையாக இருக்க, ஒரு வழியே இங்கே ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு முக்கியமான மேட்ச் இருக்குல்லன்னு சொல்லி சீஃப் டாக்டர் கேட்க, ஆமாம் கண்டிப்பாக நான் போகணும், உங்கள் அட்வைஸ் பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்ல, சரி லேட்டாக இருக்குள்ளே கிளம்பு, நான் அதுக்குள்ளே போயிடுவேன், மேட்ச் இன்னும் ஆரம்பிக்க டைம் இருக்குன்னு சொல்ல, ஆமாம் அவங்க அம்மாவோட கனவு அதுதான், அவனை எப்படியாவது சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அவங்க அம்மா உங்களுக்கு தெரியுமான்னு டி கேட்குறான். ஆமாம் அவங்க அம்மாவுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணி கூட அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, கடைசியாக அவங்களுக்கு அவங்க பையன் மேலே தான் ரொம்ப ஹோப்பு, அவங்க ரெண்டு பசங்களும் நல்லபடியாக இருக்கணும், ஒரு சாம்பியன் ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க கனவு நிறைவேற போகுது, ஸோ இதை நினச்சா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பேச, சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக டி வரான். வந்து பார்த்தா அவன் காரோட பேட்ரி ஃபுல் ட்ரைனு, எடுக்கவே முடியல. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க, டேர்றங்க வரான். ன்னு சொல்லி கேட்க, கார் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, மெக்கானிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் வந்துருவாங்கன்னு சொல்ல, நான் வேணும் உன்னை ட்ரா பண்ணவான்னு கேட்க, இவன் கூடியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறான். சேம் டைம் இங்கே யாக்க காணும் தேடிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். யாரைப்பா பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குரல் கேட்க, திரும்பி பார்த்தா அங்கே அவன் நின்றுட்டுருக்கான். யார் தான் தேடிட்டுருக்கீங்கன்னு சொல்ல, அட பாவி நீயாடா, உன்னை தாண்டா காணும்னு தேடிட்டுருக்கோன்னு சொல்ல, ஏய் நான் இங்கே ரெஸ்ட் ரூம்க்காக போயிட்டு வந்தேன், ஏன்டா அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாக்க அவங்கள பார்த்து சிரிக்க, அப்பா ஒரு வழியா நீ நல்லா இருக்கீல, உனக்கு உடம்பு எதுவும் முடியலையோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், உன்னை பார்க்கறதுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடான்னு சொல்ல, இப்போ நீ இன்னும் பெட்டராக இருக்கியா இல்லையான்னு சரி கேட்குறான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி யாக் பேசுகிறான். இதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஏய்க்கு. நமக்கு டைம் இல்லைடா, நீ டிசைட் பண்ணு, உன்னால் இந்த ஃபைட்டு பண்ண முடியுமா இல்லை நான் கேன்சல் பண்ணிடுவா, எதுவாக இருந்தாலும் அது உன் விருப்பம் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறதுன்னு யாக்குக்கு புரியல. யாக் அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்க, அடுத்து இங்கே ரொம்ப டீப்பாக அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி இவங்க ஃபேமிலியில் 2 பேர் அதாவது பாக்ஸிங்கில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்கியாச்சு, 3ஆவதாக ஒருத்தர் வின் பண்ண போகிறாரு, அவருக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அவர் வின் பண்ணி ஃபேமிலி மொத்தமும் சாம்பியனாக இருப்பாங்களா இல்லையாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வேறு ஓவராக ஹை பேத்தி விட்டுட்டுருக்க, இதை கேட்கும்போது யாக்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இந்த டைம் யாக் வின் பண்ண போகிறாரா இல்லை மசோனா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் டீப்பாக போயிட்டே இருக்குது. யாக் நீ சொல்லு, நமக்கு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது, சொல்லுடான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, என்ன பண்ணுறதுன்னு யாக்குக்கு புரியல. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான்.
அப்போ 5 செகண்ட் தான் டைமு சொல்கிறான்னு இவன் கவுண்டிங் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லை கண்ணு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாக் அப்படியே ஒரு கற்று என்னால் பண்ண முடியும் போலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்துட்டுருக்க. அடுத்து இங்கே காரில் டெரர் கூட வந்துட்டுருக்காண்டி. டிராஃபிக் ஜாம் சுத்தமாக கார் போக முடியாமல் நடுவில் மாட்டிக்கிச்சு. இப்படியே போனால் செட் ஆகாது, நான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக டி போக டி வெயிட் பண்ணுன்னு டெரர் கத்துறான். பட் டி வேகமாக அப்படியே ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து ஓடி போயிட்டுருக்கான். அவனால் சுத்தமாக அங்கே போக முடியுமான்னு கூட தெரில. அந்த ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் போயிட்டே இருக்க. இவன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டெம் பைக்கில் வந்து நிற்கிறான். டெம் அவனை பார்த்துட்டு என்னாச்சு, நீங்களும் அங்கே தானே போகிறீங்க, வாங்க போகலான்னு சொல்லி டெம் அப்படியே கூட்டிகிட்டு வர 2 பேரும் சேர்ந்து பைக்கில் அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்து இங்கே டீப்பாக டிஸ்கஷன், அதாவது மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு அப்படியே யாக் அங்கே வந்துட்டுருக்க. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் யாக்குக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அங்கே அந்த மசோன் வேற இவனை ஓவராக பேசுகிற மாதிரி வாடா வா உன் கூட சண்டை போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இவனை பார்த்து ஓவராக பேசிகிட்டே இருக்க. உன்னால் முடியும்னு சொல்லி கசாக்கி இவனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். வா போகலான்னு சொல்லி 2 பேர் அங்கேருந்து இவனை அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே அனுப்புறதுக்காக ஒரு பக்கம் ஏயும் ஹசாக்கியும் நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே அப்படியே அங்கே பார்த்துட்டே நிற்கிறான் யாக்கு. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியல. உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே அந்த மசோன் வேறு ஓவராக கத்திக்கிட்டே இருக்க. இவன் கத்துறதை பார்க்கும்போது இன்னும் யாக்குக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு அமைதியாக யோசிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் அப்படியே டென்ஷனாக இருக்குது. திரும்ப பார்க்குறேன் அந்த டோர் கிட்ட எப்படியாவது டி வரமாட்டானான்னு. அப்படியே ரிங்குக்குள்ளே போகலான்னு போகும்போது யாக்குன்னு கத்திட்டு டி அங்கே வந்து நிற்க. டியை பார்த்தோன்னே யாக் அப்படியே இறங்கி அவனை பார்க்க வந்துட்டான். 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே எமோஷ்னலாக பார்த்துக்கிறாங்க. நீ வரமாட்டியோன்னு நான் நினச்சேன்னு சொல்ல, நான் எப்படி வராமல் போவேன், நான் தான் கண்டிப்பாக வருவேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாக்கை பார்த்து டி சொல்ல, அதை கேட்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது யாக்குக்கு. 2 பேரும் எமோஷ்னலாக அப்படி பார்த்துட்டே இருக்க. யாக் டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வாடான்னு சொல்லி ஏயும் சசாக்கியும் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க. சரி ஓகே டைம் ஆச்சு, நான் போகணும், எனக்கு பவர் சார்ஜ் வேணும், அதுவும் இப்போ வேணும்னு சொல்ல சுற்றி பார்க்குறான்டி. எல்லோரும் அங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே புரியல. என்னடா எல்லோரும் முன்னாடி கிஸ் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க கணத்தில் கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கணத்தை காட்டிகிட்டே அப்படியே அங்கே யாக் நின்றுட்டே இருக்க. கிஸ் பண்ணுற மாதிரி அவன்கிட்ட க்ளோஸாக அப்படியே டீ போகிறான். பட் அவன் கணத்தில் கிஸ் பண்ணாமல் அப்படியே அவனோட லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ண சுற்றி இருக்க எல்லோரும் அதை பார்த்துட்டு ஓன்னு கத்திக்கிட்டே இருக்க. எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மாற்றி எல்லோரும் அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்க. ஏய்க்கு இதை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பி ஆகிடுது. சுற்றி எல்லோரும் ஹாப்பியாக இவங்களை பார்த்துட்டே இருக்க. இந்த ஹாப்பியான இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாரம் விஆர் சீரீஸும் முடியுது, இந்த சீரீஸும் முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ நான் போட்டுட்ருக்க சீரீஸ்லேயே, அதாவது நான் போட்டுட்டு இருந்த சீரீஸ்லேயே ஸ்டாண்ட் இன் விஆர் அப்புறம் வேண்டி குட், இந்த 3 சீரீஸுமே என்னோடய ஃபேவரெட்டு. 3மே ஒரே டைமில் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்டாண்ட் இன் முடிஞ்சதே இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த 2 சீரீஸும் ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் புதுசாக வர சீரீஸில் எது நம்மளோட ஃபேவரட்டாக இருக்க போகுதுன்னு. நிறைய சீரீஸ் கேட்குறீங்க, ஸோ எல்லாமே நானே போட்டால் புதுசாக வரவங்களுக்கு என்னப்பா சான்ஸ் கொடுக்க முடியும். நிறைய பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அவங்க கன்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. வியூஸ் வரலன்னா டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தா 2-3 சேனல்ஸ் புதுசாகவும் பிஎல்ல வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாங்கிறனால தான் நிறைய சீரீஸ் நான் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் மாற்றி கமெண்ட் வரனால தான், வேறு வழி இல்லாமல் நான் அந்த சீரீஸில் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ட்ரைனி சீரீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் இந்த 2 சீரீஸ் வேறு முடிய போகுது, அதனால் ட்ரைனி கண்டிப்பாக நான் போடுவேன். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பெண்டிங் சீரீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரைனி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த ஒரு வாரம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ட்ரைனி ஃபுல்லாக 3 எபிசோடு வந்திருக்கும். 3 எபிசோடுமே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம அந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.